ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 2 டேஸ் இன்னும் 2 டேஸில் 12th தமிழ் எக்ஸாம் நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு உங்களுடைய கையில் இருக்க வேண்டிய சென்டம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்டடி மெட்டீரியல், ஸ்மார்ட் லேர்னிங் மெட்டீரியல். இது கொஸ்டின் வித் ஆன்சரோடு வேணும் அப்படின்னம்னா ஆல்ரெடி 150 பே பண்ணிங்க அப்படின்னம்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். என்னுடைய நம்பர் 6379172791. இப்போ அடுத்து நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னம்னா, கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் இருந்தால் போதுமா அப்படின்னம்னா, வீடியோ 10 மினிட்ஸ் தான். உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த வீடியோவில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். நீங்கள் கைடில் மார்க் பண்ணி படித்தாலும் போதும். பட் இதில் என்ன அப்படின்னம்னா, உங்களுக்கு அந்த நெடுவினா 4 மார்க் எல்லாமே எப்படி எழுதுனா உங்களுக்கு எக்ஸாமில் ஃபுல் மார்க் கிடைக்குமோ அந்த பேட்டர்ன் வைஸாக டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுதான், ஏன்னா எல்லா நெடுவினாவுக்குமே முன்னுரை முடிவுரையோடு உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதில் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். அடுத்த டவுட் என்ன அப்படின்னம்னா, கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய நெடுவினா மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. செயல் நெடுவினால் உங்களுக்கு 44ல் திருக்குறள் நெடுவினா கேட்க வேண்டும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக உங்களுக்கு கவர்மெண்ட்டோட கொஸ்டின் பேட்டர்ன் படி அது ஒரு ப்ளூ பிரிண்ட், ரைட்டுங்களா? அதனால் நெடுவினால் ஒரு திருக்குறள் நெடுவினா கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு 4 திருக்குறள் நெடுவினாவுமே 44ல் கொடுத்துருந்தேன். இது கொஸ்டின் வித் ஆன்சரோட பிடிஎஃபாக வேணும்னா இந்த நம்பர் சொல்லியிருந்தேன், 6379172791. அப்படி இல்லை அப்படின்னம்னா 807, இதுவும் என்னோட நம்பர் தான், 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லாஸ்ட்டு 2 டேஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. திருக்குறள் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 4 சொல்லியிருந்தேன். செய்நன்றி அறிதல், சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும், முப்பால் வழி தெரிவுபடுத்துக, அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நீக்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று, திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம். இந்த 4மே இல்லை சார், நான் திருக்குறள் நெடுவினா இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, ஆரம்பத்துலேருந்து வேறு கேள்வி படிச்சிட்டேன், இப்போ நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா என்ன கேள்விகள் படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா மொத்தமே 3 கேள்வி தான் இருக்குது, ரைட்டுங்களா? கம்பராமாயணம், பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன், சிலப்பதிகாரம், நாட்டிய அரங்கினுடைய மேடை அமைக்கப்பட்ட முறை, சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாட்டிய அரங்கினுடைய மேடை அமைக்கப்பட்ட முறை, அந்த ஒரு கேள்வி. 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னம்னா ரச்சன்ய யாத்திரிகம். 3 தான் இருக்குது. பட் அதெல்லாம் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படின்னம்னா, அந்த சிலப்பதிகார நாடக அமைப்பினுடைய அப்படிங்கிறது அது 4 மார்க்காக இருக்கும்போதே கீ பாயிண்ட் 14 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. 14 பாயிண்ட் கொடுத்து ஏதேனும் 5 குறிப்புகள் எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படிங்கிறது திருத்தர டீச்சர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. பட்டு அந்த 14மே இருந்தால் தான் போடுவேன் அப்படிங்கிற, ஃபுல் மார்க் போடுவேன் அப்படிங்கிற ஒரு சில டீச்சர்ஸ் இருந்தாங்க. இந்த முக்கியமான பாயிண்ட் அது இல்லாமலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க் போட்டவங்க இருக்காங்க. இப்போ 6 மார்க்குன்னு சொல்லும்போது முன்னுரை முடிவுரையோடு நீங்கள் ஃபுல்லாகவே எழுதி ஆகணும். திருக்குறளினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத எழுதியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க, மாதவி அப்படிங்கிறத இருக்குதான்னு பார்ப்பாங்க, நிறையா ப்ரெஸ் இருக்குது. அதனால் திருக்குறள் நெடுவினா எழுதிட்டோம் அப்படின்னம்னா சிம்பிளாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், 6 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு உரைநடை நெடுவினா. உரைநடை நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு முன்னுரை, குடும்பம் என்ற அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையே திருமணம், குடும்பம் திருமணம் இரண்டும் ஒன்றையொன்று சார்ந்து உள்ளது, நாணயத்தினுடைய 2 பக்கங்கள், கட்டமைப்பு, குடும்பு அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவாச்சு, இந்த மாதிரி கீ பாயிண்ட் இத்தனை பாயிண்ட் எழுதணுமா அப்படின்னம்னா இது எல்லாமே நம்முடைய புக்கில் இருக்கிறது. கட்டமைப்பு, ஃபஸ்ட்டு மணந்தகம், கல்யாணமான 2 பேரும் முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும், குழந்தை பிறந்தனே அவங்க தந்தை வழி குடும்பம், தாய் வழி குடும்பம் 2, அடுத்து தனி குடும்பமாக மாறுறாங்க, விரிந்த குடும்பமாகறாங்க அப்படிங்கிறது லாஸ்ட்டாக நம்ம முடிவுரையோடு முடிக்கிறோம். அதுமாதிரி பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர்னா யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து மன்றம்னா என்ன, அடுத்து வித்யாரம்பம்னா என்ன, முறைவைப்புனா என்ன, மையாடல்னா என்ன. இந்த முறைவைப்பு அப்படிங்கிறது அந்த வித்யாரம்பம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே வந்துடும், ரைட்டுங்களா? அடுத்ததாக ஏடுதல் எழுதும் வழக்கம், மனன பயிற்சி. இந்த மனன பயிற்சியெல்லாம், மனன பயிற்சிக்கு உதவிய நூல்களோட பேரெல்லாம் 2 மார்க்லேயே ஆல்ரெடி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, படிக்க போகிறீங்க. ஆசிரியருடைய மாணவர்களை எவ்வாறு நல்வழிப்படுத்தினார்கள், லாஸ்ட்டாக முடிவுரை. 3வது நிர்வாக மேலாண்மை படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 46ல் நெடுவினாக்கு பாரதியின் கடிதம். பாரதியின் கடிதத்தில் மொழிப்பற்றில் ஒரு 6 பாயிண்ட்டு, சமூக பற்றில் ஒரு 8 பாயிண்ட் இருக்கும். பட் அது எல்லாமே எழுதுனீங்க அப்படின்னம்னா அந்த 13 பாயிண்ட்டுமே திருத்தர டீச்சர்ஸ்க்கு கீ பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த 13 பாயிண்ட்டும் இருந்தால் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். அதே டைப்பில் தான், அதை விட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் சேர்த்தே கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக 100% 6 மார்க் ஃபுல்லாகவே கிடைக்கும். பொறுப்பினர்வின்றி உரை திருத்திய, மருதனின் பண்பு நலன். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிவாஜியினுடைய மன ஓட்டம், நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்தரின் நினைவேலைகளை
நயத்துடன் எழுதுக 3. கோடைமலை ஆக்சுவலாக படிக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சூரியனை பிரசவிக்கும் பாறை இந்த வருஷம் கேட்டது அப்படிங்கிறனால அதை படிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? முன்னுரை முடிவுரை சேர்த்தே கொடுத்துருக்கேன். அடுத்தது 4 மார்க்கில் குறிப்பிட்டு ஆக்சுவலாக இந்த வீடியோவே 6 மார்க்கு எப்படி எழுதணும் ஃபுல் மார்க் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சிறுவினாவுக்காகவும் தான் நான் உங்களுக்கு வீடியோவே போட்டேன். அடுத்தது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அடுத்தடுத்து இந்த 3 நாள் இருக்கு இல்லையா, கண்டினியூவாக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பிட்டாக உங்களுக்கு டிப்ஸு கொடுத்தனாலும் உங்களை சென்டம் எடுக்க வச்சுருவேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுவனால ஏற்கனவே சொன்ன மாதிரி செயலை பொறுத்த வரைக்கும் 2 அட்டன் பண்ணணும் இல்லையா. இந்த ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக நம்மளுடைய புக்லேயே மொத்தமே 3 தான் இருக்குது. ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு இயலில் 1, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது இயலில் 1 இருக்கும். அது 3மே உங்களுக்கு வரிசையாக கொடுத்துட்டேன், அடுத்தது கொடுத்துட்டேன். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம். 2ல் 1 கன்ஃபார்மாக உங்களுக்கு எக்ஸாமில் வரக்கூடியது. இதுக்கு அடிஷ்னலாக வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் செகண்ட் யூனிட். கண்டிப்பாக நீங்கள் 2மே இந்த 3லேயே அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ண தான். பட் கீழே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒருமுகையிலினி பொறுமுகையிலினி கறந்து வரல் இலினி இதெல்லாம் இந்த வருஷம் புதுசாக சேர்த்தது. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒருமுகையிலினி பொறுமுகையிலினி 2 மார்க்கில் இருந்தது. இந்த கறந்து வரல் எலினி அப்படிங்கிறதையும் சேர்த்து 5 மார்க்கில் சேர்த்துட்டாங்க. ஒன்றும் எலினா ரொம்ப பயப்படாதீங்க. நம்ம ஒரு தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னம்னா முன்னால் ஒரு ஸ்க்ரீன் இறங்கும் இல்லையா, படம் போடுறதுக்கு முன்னால் அந்த ஸ்க்ரீனுக்கு பேர் தான் எலினி அப்படிங்கிறது. ஒரு முக எலினி அப்படின்னா மேடையோட ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் போகிற மாதிரி அமைக்கக்கூடியது ஒரு முக எலினி. பொறுமுக எலினி அப்படின்னம்னா மேடையில் 2 பக்கத்தில் இருந்தும் நடுவில் வந்து சேர்ற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, இப்படி வந்து சேரும். அந்த திரைக்கு பேர் வந்து என்ன அப்படின்னம்னா பொறுமுக எலினி. கறந்து வரல் எலினி அப்படின்னம்னா மேடையில் மேலேருந்து கீழேயோ அல்லது கீழேருந்து மேலேயோ போகிற மாதிரி இருக்கக்கூடியது. கீழாக மேடையின் மேலிருந்து வேண்டும்போது கீழாக இறங்கும் வகையில் அமைக்கப்படக்கூடிய திரைக்கு வந்து கறந்து வரல் எலினி அப்படிங்கிறது பேர். இதை படிச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக இந்த மாலாதர் காதல் நோயாளன் போல் இதெல்லாம் இந்த வருஷம் சேர்த்த பாடம் 10ல் இருந்தது அப்படி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உரைநடை. உரைநடையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சென்னை பண்பாட்டு அடையாளம், சென்னை அறிவின் நகரம் 2ல் 1 உறுதியாக கேட்டுருவாங்க. ரைட்டுங்களா? ஒரு 4 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். மயிலை சீனி வெங்கடசாமி ப்ரீவியஸ் இயரில் லாஸ்ட் 8வது யூனிட்டில் இருந்தது. இப்போ ஃபஸ்ட் யூனிட் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், அது ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக எழுதுகிற கேள்வியை 2 கேட்டுருவாங்க. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் சூழலில் நீங்கள் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் செய்யக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் சொந்தமாக எழுதி பழகிக்கோங்க. நீங்கள் ஆசிரியரானால் நீங்கள் வாத்தியாரானால் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அன்பினால் அடக்குவேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். அடுத்தடுத்த பாயிண்ட்டு நீங்கள் என்னன்னாலும் போட்டு என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இது பிடிஎஃப் வேணும் அப்படின்னம்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னுடைய நம்பர் 6379172791. இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன், கொஸ்டின் வித் ஆன்சரோட. இதில் என்ன இருக்கும் அப்படின்னம்னா 2 மார்க் 4 மார்க்குங்கிறது கிடையாது. உங்களுக்கு எல்லாமே வந்துடும். மொழித்திறன் பயிற்சியிலேருந்து எல்லாமே வந்துடும். நீங்கள் தேடி படிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு குறித்து விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இம்பார்ட்டன்ட் எல்லாமே இதில் டாப் மோஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்றது கொடுத்துருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக 7 2 மார்க்கு கன்ஃபார்மாக வரக்கூடியது. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சருகு கீழே தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி கோவில் தாமரை இதெல்லாம் 4வது யூனிட் பட்டு ஆரம்பத்திலே கொண்டு வந்துருவேன். இது 5வது யூனிட் பட் மேலேயே கொண்டு வந்திருப்பேன். ரைட்டுங்களா? அது எதுக்காக அந்த கடைசியில் இருக்கிறதெல்லாம் 7வது யூனிட்டில் இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு வந்திருக்கேன். 5வது யூனிட்டுக்கு அப்புறம் 4வது யூனிட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எது நமக்கு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டனோ அதை மேலே கொடுத்து மிச்ச மொழித்திறன் பயிற்சி கீழே கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் ஃபுல் மார்க் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு போதுமான மெட்டீரியல் தான். இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணுன்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு சொன்னல சின்ன டிப்ஸாக கொடுத்தனாலும் உங்களை சென்டம் எடுக்க வச்சுருவேன்னு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட்.